அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஎன்ஏல என்ன ஆர்டிகல் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். காமராஜரின் சிறைவாசம் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. 1930ல பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் அரசாங்கம் உப்பு சட்டத்த கொண்டு வந்திருப்பாங்க. அதற்கு எதிராக காந்திஜி அவர்கள் தலைமையில உப்பு சத்தியாகிரகம் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டிருக்கும். தமிழகத்துல அந்த உப்பு சத்தியாகிரகத்த தலைமை தாங்கி நடத்தினது யாருன்னா, ராஜாஜி அவர்கள். திருச்சியிலிருந்து வேதாரண்யம் வரைக்கும் போயிருப்பாங்க இல்லையா? அந்த போராட்டத்துல தன்னுடைய ஆதரவாளர்களோட காமராஜர் கலந்துகிட்டு இருந்திருப்பாரு. அப்ப அவர கைது பண்ணி பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர 2 ஆண்டுகள் கல்கத்தாவுல இருக்கக்கூடிய அலிப்பூர் சிறையில அடைச்சு வச்சிருப்பாங்க. அதுதான் காமராஜர் அவர்களுடைய முதல் சிறைவாசம். சரிங்களா? அதன் பிறகு 1931ல காந்தி இர்வின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது மார்ச் 5ஆம் தேதி கையெழுத்தாயிருக்கும். அதுல அரசியல் கைதிகள விடுவிக்கணும் அப்படிங்கிற ஒரு அம்சம் இருக்கும். அந்த அம்சத்தின்படி காமராஜர் அவர்களும் விடுவிக்கப்பட்டிருப்பார். அதன் பிறகு லண்டன்ல காந்தி இர்வின் ஒப்பந்தத்தின் படியே பார்க்கிறப்ப நமக்கு 2வது வட்டமேஜை மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்று இருந்திருக்கும். அதுல காந்திஜி எந்த ஒரு முடிவுமே எட்டப்படாம வெளியேறி இருப்பார். அதனால போராட்டங்கள் வந்துருமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தினால ஆங்கிலேய அரசாங்கம் முக்கியமான தலைவர்கள் எல்லாத்தையுமே கைது பண்ணியிருப்பாங்க. அதுலயும் யார் கைதாயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய காமராஜரை கைது செஞ்சு வேலூர் சிறையில அடைச்சிருப்பாங்க. அதன் பிறகு 1933 ஜனவரி 9ஆம் தேதி அவர விடுதலை செஞ்சிருப்பாங்க. அது அவருடைய 2வது சிறைவாசம். அதே ஆண்டுல பார்த்தீங்கன்னா, சர் ஜான் ஆண்டர்சன் அவர்கள கொலை செய்யறதற்காக ஒரு சதித்திட்டம் தீட்டப்பட்டதாக கூறி, அவர விருதுநகர் சதி வழக்குல கைது பண்ணி அடைச்சிருப்பாங்க. அதன் பிறகு அப்பயும் வேலூர் சிறையில தான் அடைச்சிருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவர் சிறையில இருந்தபடியே விருதுநகர் நகராட்சி தேர்தல்ல வெற்றி பெற்று இருந்திருப்பார். அப்பதான் அவருடைய பதவிய தொறந்துட்டு, நான் எனக்கு வேண்டாம் இந்த பதவி. ஒன் கான்ட் ஆக்குபை எ பொசிஷன் ஒன் ஹூ கேனாட் டூ ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு. நம்மளால வேலை செய்ய முடியாத ஒரு விஷயத்த பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்ல வந்திருப்பாரு. சரிங்களா? சோ, அது பிறகு பார்த்தீங்கன்னா, 1942ல இந்த ஆகஸ்ட் புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய குவிட் இந்தியா மூவ்மெண்ட் அப்ப மறுபடியும் அவர கைது செஞ்சிருப்பாங்க. ஓகேங்களா? 3 ஆண்டுகள் சிறையில இருந்திருப்பார். ஆக மொத்தம் காமராஜர் அவர்கள் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள சிறையிலேயே கழிச்சிருப்பார். ஓகேவா? ஏன் நம்ம இந்த இடத்துல காமராஜரை பத்தின சிறைவாசத்தை பத்தி பார்க்கிறோம்னா, இந்த ஒரு விஷயம் நெறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயமாக இருக்கு. எந்தெந்த சிறையில இருந்திருப்பார் அப்படின்றதெல்லாம். அது இல்லாம இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள் தமிழகத்துல கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? நன்றி. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின் முகவரி.